ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கேட்டோன்ஸ் இன் ஐபிஎல் கமெண்ட்ரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போகுது. இந்த நிகழ்ச்சி என் கூட ஐயோ, என் கூட சேர்ந்து வழங்க போகிறது ஏற்கனவே இருந்தாங்களே அவங்க கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் என் மேலே கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. போகிறாங்க. அவங்கள நம்பியா நம்ம இருக்கேன், நம்மளை நம்பி தான் அவங்க இருக்காங்க. அதனால தான் இந்த ஷோவை கண்டினியூ பண்ணுறதுக்காக எனக்கு தெரிஞ்ச சில பேரை கோலிவுட்லேருந்து கூட்டியாந்துருக்கேன். கோலிவுட்னா நீங்கள் ஏதோ ஹீரோவை கூட்டியாந்துருப்பேன்னு நினச்சிருப்பீங்க. அதான் கிடையாது. நான் இங்கே கூட்டியாந்தது பூரா இல்லைங்க. எப்படி நம்ம புது டீம் தெரிக்குதா? டாய், கமெண்ட்ரி பண்ண வந்தியா இல்ல பில்டப் கொடுக்க வந்தியா? ஆக்சுவலி கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டே பில்டப் பண்ணுறதுக்கு, பில்டப் பண்ணிக்கிட்டே கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு. அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்ரியும் பண்ணு. ஏன்னா பேட்ஸ்மேன்லாம் உள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க பாரு. ஓகே குருநாதா, இப்போ பண்ணுறேன் பாருங்க. இப்போதைக்கு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மும்பையோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரயான் ரிக்கில்டனும் அண்ட் நம்மளோட ஃபேவரட் பவர் பிளே காட் ரோஹித் சர்மாவும் நிற்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பவர் பிளே நம் கோவிலில் இவர் தாங்க சாமி. யார் சாமி? என்ன சாமி? தப்பு 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 தப்பு. இந்த உலகத்துல ஒரே ஒரு சாமி தாட்டா, அது தனலட்சுமி சாமிடா. ஏங்க என்னங்க சொல்றியா? அது வேற சாமி, இது வேற சாமிங்க. கண்டதை பேசிக்கிட்டு இருக்காம கமெண்ட்ரி பண்ணியா? அது சரிங்க குருநாதா. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்றதுக்காண்டி ரிக்கில்டன் ஸ்ட்ரைக்ல நிக்கிறாப்ல. கலீல் ப்ரோ வேகமா பால் போட முடியாறாரு. என்ன பால் போட முடியாரா? ஏண்டா அவர் என்ன வீட்டுக்கு வீடு பால் பாக்கெட்டா போட்டு தெரியுறாரு? அது பால்ரா. அதைத்தானே நானும் சொன்னேன். டாய், நீ சொன்னது பால், நான் சொல்றது பால். வர்றேன் பூரா நமக்கு பாடம் எடுக்கிறதுக்குன்னே வந்து தொலைகிறாங்க. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி எதையோ ஒன்று போட வராரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ல நிக்கிறது யாருன்னு பாருங்க. வேற யாரு? ஹிட்மேன் நிக்கிறாரு. அவரே தாங்க. இந்த பால் அடிப்பாரா இல்ல தூக்கி அடிப்பாரா? அடிச்சாருங்க. டேங்கப்பா, சிக்ஸுங்க. பவர் பிளே நம் கோவிலில் இவர் தாங்க சாமி. அதே நீ சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தப்பு 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 தப்பு. நீ பொறுமையா நான் கேக்குறேன். யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? கமெண்ட்ரி பண்ணியா? ஆக்சுவலா இதான் கமெண்ட்ரி. பொண்ணதுக்கு பேர்லாம் கமெண்ட்ரியா? பின்ன இப்படிதான் எல்லாரும் காலங்காலமா கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு, பொறுமையா இருங்க. ஹிட்மேனுக்கு அடுத்த பால் என்னங்க ஷார்ட் பால் போடுறாரு. அடிச்சாருங்க அதையும். அதான் அவ்வளோதான், பந்து போயிடுச்சு. எங்கேயா மதுரை தாண்டி போயிருக்க நேரத்துக்கு. சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க ஹிட்மேனுக்கு ஷார்ட் பால் போடக்கூடாதுன்னு. மீறி போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், பந்தை காணோம். அடுத்த பந்துலாச்சும் கம்பேக் கொடுப்பாரா பவுலர்? ஃபுல் டாஸ். என்னங்க பந்து ஓடுறிய? ஹிட்மேனுக்கு இந்த மாதிரி ஒரு பந்தை போட்டு நைட்டு 3 மணிக்கு, ஏன் 3:45 எழுப்பி விட்டா கூட. எதுக்கு ஏன் 3 மணி 3:45? ரவுண்டா ஒரு 5 மணிக்கு எழுப்பு அப்படிங்கிறீங்க. ஆட எதுக்கு தலைவர் 5 மணி? இன்னும் 1 மணி நேரம் பொறுத்தா 6 மணி ஆயிரும். ஒரு காப்பி கீப்பியை வச்சு குடிச்சிட்டு தெப்ப விளாடலாம்ல. கரெக்ட், முத்துப்பாண்டி சொல்றதும் கரெக்ட் தான். நீ ஒரு 6 மணிக்கு எழுப்பிடு. ஏங்க நான் என்ன ஒரு பொண்டாட்டியாங்க? காலைல 6 மணிக்கு காஃபி எல்லாம் வச்சு கொடுத்து எழுப்பி ஆபீஸுக்கு போங்க மாமான்னு சொல்றதுக்கு? அப்புறம் எதுக்கு தூங்கிக்கிட்டு இருக்க 3 மணிக்கெல்லாம் எழுப்ப சொல்ற? முதல்ல நீ 3 மணிக்கு எந்திரிச்சு பார், அப்ப தெரியும் அதோட வழி என்னன்னு. ஏங்க அது சும்மா ஒரு பில்டப்புக்காண்டி சொல்றதுங்க. அதுக்காண்டி நெசமாவே யாராவது போய் எழுப்ப முடியுமா? பில்டப் ஒரு அளவோட கொடுக்கணும் தம்பி. சும்மா அந்த கேஜிஎஃப் அளவுக்கு, குட் பேட் அக்லி அளவுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா? சரிங்க குருநாதா, இனிமே பார்த்து பேசுறேன். இப்பயாவது கமெண்ட்ரி பண்ணு. நானு இவங்க எல்லாம் இல்லாமலே நம்ம கமெண்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இவங்களை கூப்பிட்டது ரொம்ப தப்பா போச்சு. என்னடா சிரிக்கிற? அங்க வர்றா ரோஹித் சர்மா அவுட்டு. ஐயா என்னங்க சொல்றீங்க? ஆடா ஆமாங்க, பிஎம்டபிள்யூங்க. முண்டம் அது பிஎம்டபிள்யூ இல்லடா, எல்பிடபிள்யூ. ஆமா ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. நல்ல வேளை சிஎஸ்கே ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துட்டாங்க, அதுவும் பெரிய விக்கெட்.
ஆனா இனி வரப்போற பேட்ஸ்மேன் இன்னும் டேஞ்சர். ஏன்னா இந்த சீசன்ல அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் பேர் தான் சூரியகுமார் யாதவ். பட் அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு விளம்பரம் ஒன்று போடுவோம், அதை பார்த்துட்டு வாங்க. மாறி 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 ரொம்ப நல்லா மாறி, ரொம்ப வேற மாறி 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 மாறி. புதுசா வந்திருக்க பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ். சிஎஸ்கே இந்த நேரத்துக்கு 30 ரன்னுக்கே முக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த எம்ஐ மட்டும் 60 ரன் அடிச்சிருக்காங்க. 30 ரன் முந்திக்கிட்டு போறாங்க கோச். எது கோச்சா? என்னையா சொல்ற? ஆமா, நீங்க தான் எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிட்டே போறீங்களே, அதனால நீங்க தான் இனிமே கோச். எப்படி பேர் வச்சேன் பாத்தீங்களா? ஓ சரி, கோச்சுக்கிட்டு போனா கோச்சு, அப்ப பிச்சுக்கிட்டு போனா பிச்சுக்கிட்டு போனா அது பீச். அவ்வளோதான். சரி, கம்மிங் பேக் டு தி கிரிக்கெட். விக்கெட்ஸ் வேணுங்க, விக்கெட்ஸ் வேணுங்க. ஏன்னா பேட்டிங் இன்னும் நிறையா இருக்கு மும்பைகிட்ட. திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், ஹார்திக் பாண்டியா, நமன்தீர். ஆனா பாண்டியா இந்த வருஷம் சூப்பரா பண்ணியிருக்காரு. அதாட்டா பாட்டு பாட்டிட்டு பேர் வச்சாலே நல்லாதான் பாட்டுவாங்க. முத்து பாட்டி மாதிரி. இது கூட பரவாயில்ல. இந்த கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா டீம்ல ரிக்கி பாட்டின்னு ஒருத்தர் இருந்தாப்ல. அதாலெல்லாம் அப்போ வில்லாதி வில்ல எனக்கு மேல விளையாடாரு பையா. காரணம் என்ன? அந்த ஆளோட பேருதான் ரிக்கி பாண்டி. ஐயோ, அது பாண்டி இல்லையா, பாண்டிங். ரிக்கி பாண்டிங். எல்லாம் ஒண்ணுதான் தலைவரே. அங்க பாருங்க, ரிக்கில்டன் தூக்கி அடிச்சிருக்காரு. வாவ், மூக்கு மேல ராணி. யாருக்கு வேணும் இந்த கேட்ச்? எனக்கு வேணும், வாங்கித்தா. அது அப்படிங்க வாங்கி தர முடியும்? கிரவுண்ட்ல நிக்கிறவங்க யாராவது பிடிப்பாங்க. அப்ப என்ன முடிக்கி கேட்குற? வாயை முடிக்கிட்டு இரு. என்னையா எதுவுமே பேச விட மாட்டேங்கிறிய? இது சரிபட்டு வராது. பேசாம இவங்களை டைம் அவுட்ல கழட்டி விட்டுட்டு டைம் அவுட்க்கு அப்புறம் கோலிவுட் ஹீரோஸ் ஐபிஎல் கமெண்ட்னு ஆரம்பிச்சிட வேண்டியதே. என்னடா முடங்கிக்கிட்டு இருக்க? கமெண்ட்ரி பண்றா. நீங்களுமா? சரிங்க. என்னங்க எம்ஐ இந்த அடி அடிக்கிறாங்க? அடேங்கப்பா, இப்படி அடிச்சா 10 ஓவர்ல முடிச்சிருவாங்களா இருக்கு. என்ன கோச், இந்த போட்டியில உயிர் இருக்கா? தெரியாது. தெரியாதா? சரி, அப்ப நீங்க சொல்லுங்க முத்துமாண்டி என்ன, நம்ம ஊர்க்கார், இந்த போட்டியில உயிர் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னோட உயிர் தனலட்சுமி. தனலட்சுமிய சாபிடா. அவ என் டார்லிங்கடா, அவ என் ஒய்ஃபுடா. அந்த கபடி விளையாடுற கபடாட்டி அவளை கடத்திட்டு போயிட்டாட்டா. கொட்டாத்து விடுற மாதிரி விட்டு திரும்ப காரப்பொடியை காட்டி அவளை கூட்டிட்டு போயிட்டாட்டா. அட என்னங்க ஊர்க்கார், நீங்களும் இப்படி பண்றீங்க? சரி, நீங்க சொல்லுங்க போலீஸ்கார், இந்த போட்டியில உயிர் இருக்கா? அவட பரதேசி நாயே, உயிர் இருக்கா உயிர் இருக்கான்னு கேட்டு எங்க உயிரை எடுக்காத. கமெண்ட்ரி பண்ண தெரிஞ்சா பண்ணு, இல்ல ஓடிப்போ. என்னங்க ஆளுக்கு ஆளு என்னையே கமெண்ட்ரி பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்களும் அதுக்கு தானங்க வந்திருக்கீங்க. நீங்க ஏதாவது கமெண்ட்ரி பண்ணுங்க. யோ, எங்களுக்கு கமெண்ட்ரி எல்லாம் பண்ண தெரியாதுயா. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொலை பண்றதும் பாம் வைக்கிறதும் தான். ஐயா, என்னங்க சொல்றீங்க? ஆமையா, இப்ப கூட ஒரு பாம் வச்சுட்டு தான் வந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்துல வெடிக்க போகுது. ஐயா, என்னங்க சொல்றீங்க? சத்தியமாவா? அட ஆமையாங்கிற, சாம்பிள் பீஸும் சீட்டுக்கு கீழே தான் இருக்கு. நீ எந்திரிச்சா வெடிக்கும். ஏங்க என்னங்க சொல்றீங்க? சாம்பிள் வைக்கிற இடம் வாங்காது. இப்ப எப்படிங்க எந்திரிக்கிறது? எந்திரிக்கிறதா? எந்திரிக்க ட்ரை பண்ணாலே வெடிக்கும். நகட்டாம உட்காரு. நகட்டாமையா? ஐயோ, அப்படி எல்லாம் உட்கார தெரியாதுங்க. ஐயா, லைட்டா தூக்கிக்கலாமா? ஏன் பாம் மேலே பாம் போட போறியா? அப்படி எதுவும் பண்ணிடாதயா, ஸ்டேடியமே வெடிச்சிடும். ஐயோ மாமாயி, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பயந்து வருது. ஐயா முத்து கருப்பா, இவங்கள்ட்ட டிக்கில பாம்பு வச்சு சாருது. என்னை பெத்து ஊட்டியா? தலைவரே, போதும் தலைவரே, இதெல்லாம் பிராங்க்னு சொல்லுங்க, இல்ல கழிஞ்சு வச்சிட போறான். எது பிராங்கா? என்னங்க சொல்றீங்க? பின்ன நிஜம் நம்பிட்டியா? பாமும் சீட்ல வச்சுட்டு பக்கத்துல நான் உட்காருனா? அடா பாவிகளா, பிராங்க் பண்றத கூட இவ்வளவு கொடூரமா பண்றீங்களே ஐயா. உங்க கூட கமெண்ட்ரி கொடுக்க வந்தேன் பாரு என் புத்திய. அப்பாடா, இந்த நேரம் பார்த்து டைம் அவுட் வந்துச்சு. ஏங்க டைம் அவுட் வந்துருச்சுங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, நம்ம செட்டை மாத்திக்கிடுவோம். ஏன்பா, எங்க கூட பண்றது உனக்கு பிடிக்கலையா? அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கோச். அது வேற செட்டு மாத்தணும், அதான் ரூல்ஸ். சரி, பயப்படாத, நாங்க கிளம்புறோம். அப்பா என்னது ஒரே பூத்திர கோச்சி அடிக்குது? ஐயோ, நம்ம தானா? என்ன நமக்கு தெரியாமையே போகுது?